வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம டவுட்டை தான் கிளியர் பண்ண போறேன். அதாவது ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, இப்படி நம்ம பிளவுஸ் தைக்கிற நேரம் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். சைடு பிளவுஸையும் கையையும் உடம்பு பகுதியும் நம்ம சேர்க்கிற நேரம் இந்த இடத்துல இப்போ எனக்கு சரியா இந்த பாருங்க, இந்த பாயிண்ட், அதாவது இந்த கீழ் உடம்பு பகுதியும் இந்த ஸ்லீவோட பகுதியும் சரியா சேர்ந்து இந்த ரெண்டு வளைவுமே ஒரே இடத்துல கரெக்டா ஜாயின் பண்ணுது. அதே மாதிரி தான் மற்ற பக்கமும் இந்த ரெண்டுமே அழகா ஒரே இடத்துல செட் ஆகுது. இப்படி வர்றத, அதாவது இப்படி நான் அவங்க தையலுக்கு போய் படிச்சிருக்கிறேன், ஆனாலும் என்னால அது செய்ய முடியல. இது ஒரே இடத்துல வர மாட்டேங்குது. அப்படியே வந்தா கூட இந்த இடத்துல நிறைய சுருக்கம் தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த முன்பகுதி, இந்த பிளவுஸ்ல முன்பாட்டும் இந்த பின் பாட்டும் சரியா இந்த அடியில எட்ஜு நம்ம சரியான அளவுக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து மடிச்சு தைச்சிருக்கோமான்னு பார்க்கணும். அப்படி மடிச்சு தைச்சிருந்தா மட்டும்தான் இது ரெண்டுமே சேமா வரும். இப்ப நீங்க பின்பக்கம், அதுக்கு தான் நான் எந்த பிளவுஸ் கட்டிங் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா முன்னுக்கும் பின்னுக்கும் சேமா தான் நான் அளவு போட்டு பட்டி பீஸா அதிலே வெட்டி எடுத்துருவேன். இப்ப நான் காட்டுற மெத்தட்ல மட்டும்தான் நான் அப்படி செஞ்சு காட்டுறேன். ஆனா நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லா பிளவுஸ் டெய்லரிங் தைக்கிறவங்க எல்லாருமே பட்டி பீஸ், இந்த பட்டி இதுல பட்டி பீஸ் இல்லை, இந்த பிளவுஸ்ல இந்த இருக்கு பட்டின்னு சொல்றது, இதுக்கு பேர் தான் பட்டி. நம்ம இந்த உள் பக்கம் வச்சிருக்கிறோம், அந்த விஷயம் இப்படி இருக்குது, இதுதான் பட்டி. இந்த பட்டி பீஸை தனியா தான் வெட்டுவாங்க. அதாவது பின்பக்கம் தனியா, பின்பக்க பாட்டியா கொண்டாந்து முன்னுக்கு வச்சு மார்க் பண்ணாலும் பட்டி பீஸை கால்குலேட் பண்ணி வெட்ட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பட்டி தனியா வெட்டுற மாதிரி தான் மெஷர் பண்ணி செஞ்சு காட்டுவாங்க. அது தப்பு இல்லை, அதுவும் ஒரு மெத்தடு தான். ஆனா அப்படி செய்யல என்ன நடக்கும்னா, இப்ப எக்ஸாக்டா உங்களுக்கு இதுதான் பட்டி பீஸ்னா நீங்க தையலுக்கு துணி விடுவீங்க. அந்த துணி விடுறத நீங்க கூட அந்த மார்க் பண்ணுவீங்க. அப்ப அந்த எந்த அளவு தையலுக்கு மார்க் பண்றீங்களோ அந்த அளவு மடிச்சு சரியான முறையில தைச்சிடணும். தச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா இது சரியா செட் ஆயிரும். சப்போஸ் நீங்க மார்க் பண்ண அளவை விட கொஞ்சமா தையல் பிடிச்சி தைச்சிட்டு நிறைய துணி எக்ஸஸ், இப்போ 1 இன்ச்சு விட்டுருக்குறேன்னு வச்சுக்கிறீங்க, அந்த அளவு போக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்குறீங்க. அந்த 1 இன்ச்சையும் பிடிக்காம நீங்க ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டா அந்த 1/2 இன்ச்சு எக்ஸஸா வந்துடும். அப்ப என்ன நடக்கும்னா, இதுதான் பேக் பின் பிளவுஸ்ல பின்பாட்டு உயரம். இப்ப இதுதான் பின் உயரம்னு சொன்னா இந்த பட்டி பீஸ் உயரம் இருக்கு தானே, இது இன்னொரு 1/2 இன்ச்சு கூடிரும். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க இங்க சப்போஸ் உடம்ப சேர்த்து ரெண்டையும் இதே மாதிரி வச்சு தைச்சிட்டா கீழே அடியில அந்த எக்ஸ்ட்ரா துணி இங்க மூடுற நேரம் இந்த 1/2 இன்ச்சு தள்ளிட்டு இருக்கும். இல்ல சப்போஸ் கீழே இருந்து தையல் போட்டுட்டு வரோம் அப்படின்னு நீங்க இங்க இருந்து ரெண்டையும் நேரம் வச்சு அடிச்சுட்டு வரையில இந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சு கையில கூடிரும். அப்ப அந்த கையில கூடி இருக்கையில நீங்க என்ன செய்யணும், அப்ப இந்த ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ற நேரம் நீங்க பாப்பீங்க, இந்த மேல இந்த 1/2 இன்ச்சு தூக்கிக்கிட்டு இருக்கும், கூட இருக்கும். கைக்கு மட்டும், முன் பக்கத்துக்கு மட்டும். பின் பக்கத்துக்கு நீங்க சரியான அளவுல எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கிற நேரம் நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் செய்யறதுதான். அப்ப நம்ம இந்த மேல இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை மேல கை கிட்ட வெட்டி விட்டுருவோம். அப்படின்ட்டு நம்ம வெட்டிடலாம். வெட்டின பிறகு நாங்க ஒரிஜினல் அளவு எங்களுக்கு சரியா மார்க் பண்ணி எல்லாம் நீங்க வெட்டி இருப்பீங்க. இந்த எக்ஸ்ட்ரா அளவு வர்றதை நீங்க கட் பண்ணி விட்டுட்டா அது கையை பொறுத்து சரியா வந்துடும். அந்த பிளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனா நீங்க போடுற நேரம் இந்த 1/2 இன்ச்சை நீங்க குறைச்சிட்டே தானே, குறைச்சிட்டு இது முன்ன பின்ன ஏறி இருக்கும். அப்ப அந்த இடத்துல இங்கன நம்மளுக்கு இந்த கை கிட்ட இப்படி சுருக்கம் விழுகிற மாதிரியோ, இல்லாட்டி இங்கனக்குள்ள கை துணி புடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அப்படி வந்துடும். இதுக்கு தான் இந்த பட்டி துணியோட அளவை சரியான முறையில நீங்க மார்க் பண்ண அளவு போக செய்யணும். அதே மாதிரி பின்னுக்கு இப்ப நான் மடிச்சு தைக்க இந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். இப்ப இது சாதாரண பிளவுஸ், அதுக்கு தான் 2 டிஃபரெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது லைனிங் இல்லாத பிளவுஸ். இப்ப இதுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சே சரியா மடிச்சு விட்டுறாங்க. இல்ல பட்டி நீங்க சரியா எடுத்திருக்கிறீங்க, பின்பாட்டுல துணி கூடுனாலும் இந்த 2 துண்டும் நேரா சேராது. இதுதான் மெயின் ரீசன். இப்ப லைனிங் பிளவுஸ்ன்னு சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 1/2 இன்ச்சு இருந்தா போதும். நம்ம மடிச்சு தைக்கவோ திருப்புறதுக்கோ லைனிங் பிளவுஸ் போதும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்ப நீங்க இப்ப பாருங்க, இப்ப இதுதான் நம்மளோட பிளவுஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்.
இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். எப்படி இருக்கும். இப்போ இதில் ஸ்லீவ் வந்துடும், இதில் நெக் பாயிண்ட் வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் வரைஞ்சிக்கிடுவோம். இப்படி இருக்குது ப்ளவுஸுன்னு சொன்னால், இப்போ இந்த பட்டி பீஸ் இருக்குது தானே, இந்த பட்டி பாட்டில் வந்து நான் ஒரிஜினல் இப்போ இது 14 இன்ச்சுக்குள்ளே நான் இந்த ட்ரா ஃபுல்லாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பின்பாட்டும் 14 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் பின்பாட்டுக்கு தையலுக்கு கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். அப்போ அதே மாதிரி பட்டி பீஸுக்கும் இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறேன். மற்றபடி முன்னுக்கும் 14 பின்னுக்கும் 14. இந்த 1 இன்ச்சு தையல் விடுறதுக்கு என்ன, இதில் 1/2 இன்ச்சு வந்து ஆஃபாக பிரித்தோம்னா ஒரு 1/2 இன்ச்சு இதுக்கு போயிடும், ஒரு 1/2 இன்ச்சு இதை பிடிச்சி தைக்கிறதுக்கு போயிடும். அப்போ இந்த 1 இன்ச்சுமே நான் சரியாக வந்து தையல் போட்டுறணும். போடாமல் நான் இந்த 1/2 இன்ச்சு மட்டும் போட்டுட்டேன்னா இந்த 1/2 இன்ச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். இது வந்து ஒரு இப்படி செய்கிறதுல வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நாங்கள் இந்த பட்டியை வந்து ஏற்கனவே டபுளாக துணி கொடுத்து நான் மடிச்சிடுவேன். அதாவது இந்த பகுதியில் வந்து தைக்கிற நேரம் உங்களுக்கு தைக்கையில வேணால் காட்டுறேன். இந்த மேலே லைனிங் துணியையும் நல்ல துணியையும் வச்சு தைச்சிட்டு அதை டபுளாக திருப்பி இப்படி வச்சு தைச்சிடுவேன். அப்போ இப்படி வைக்கிறதுல இந்த சின்ன ஆல்ட்ரேஷனை வந்து நீங்கள் செய்ய முடியாது. இது இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நான் எவ்வளோ தான் கரெக்டாக வெட்டினாலுமே எனக்கு முன்னப்பின ஏறி வருதுன்னு நினச்சா, இது சரி செய்கிறதுக்கு என்ன வழின்னா, இந்த பட்டி இருக்குது தானே, இந்த இடத்த ஓப்பனாகவே விட்டுருங்க. இதை தைக்காதீங்க. மேல் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த டாட்டுக்கு மேலே வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு இந்த உடம்பு கையெல்லாம் பொருத்திடுங்க. பொருத்திட்டு கீழே இப்போ இந்த உடம்பு இருக்குது தானே, இந்த உடம்பு அளவுக்கு இந்த பட்டி துணியை மார்க் பண்ணிக்கிடுங்க. மீத எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்குதோ அதை மடித்து உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறங்க. அதுதான் இதுக்கு சொல்யூஷன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாக எடுத்துட்டு தையலுக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக அரேஞ்சு விட்டு அரேஞ்சு 1 இன்ச்சோ 1.5 எவ்வளோ விடுறீங்களோ அந்த துணியை ஃபுல்லாகவே தையலுக்கே யூஸ் பண்ணி தைச்சி முடிச்சுட்டா இந்த ப்ராப்ளம் வராது. அப்போ இந்த பாருங்கள், நான் 2 ஒரு நார்மல் ப்ளவுஸில் எனக்கு சரியாக இந்த 2 கட்டு சேருது. அதே மாதிரி இந்த பின் பக்கம் இந்த பக்கத்துக்கு பாருங்கள், இந்த 2 எட்ஜுமே சரியாக சேருது. இப்போ லைனிங் ப்ளவுஸு அது நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ்லேயும் பாருங்கள் இந்த இருக்குது, இந்த எட்ஜு வந்து சரியாக சேருது. அப்படி சேராத 2 நான் போடுற மெத்தடில் நீங்கள் வெட்டினீங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் சரியாக ஸ்டிச் பண்ணுற நேரம் 2மே சரியாக வந்து அட்டாச் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அட்டாச் ஆகலை, ஒரு எக்ஸஸ் துணி வருதுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த பட்டி பேண்டு இருக்குது, இந்த பேண்டு பகுதியை வந்து இந்த அடியில் மூட்டை வேணாம். அதாவது ஒரு நல்ல துணி லைனிங் துணியை எடுத்து மேல் பகுதியை மட்டும் அட்டாச் பண்ணிடுங்க. அடிப்பகுதியை சும்மா நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா உள்ளது இந்த இருக்குது இப்படி மடிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி மடித்து அப்புறம் ஒரு தையல் போட்டு இந்த பேண்டு பகுதிக்கு உள்ளுக்கு தையல் போட்டு வச்சுக்கிறோங்க. அதுதான் இதுக்கான சொல்யூஷன். அப்படி இல்லை இதெல்லாம் முன்பகுதி சரி, பின்பகுதி தான் எனக்கு எக்ஸஸாக வருதுன்னா பின்னுக்கு இந்த மடித்து தப்போம். இதில் இந்த எக்ஸஸாக உள்ள பகுதியை கடைசியாக முன்பகுதியை அளந்து பார்த்துட்டு பின்பகுதியை அதோட அட்டாச் பண்ணி தைச்சிருங்க. இவ்வளோ தான் இந்த ஏற்ற இறக்கம் வர்றதுக்கான உங்களுக்கான டவுட்டு. நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் தையலுக்கு போய் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் ப்ளவுஸ் செஞ்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. தனியாக நீங்கள் பட்டி பேண்டு பகுதி வந்து தனியாக நீங்கள் பட்டி பீஸை வெட்டி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பேக் பார்ட் வரைஞ்சி எடுக்கிறோமோ அதே அளவு தான், எக்ஸாக்ட் அளவு தான் முன்னுக்கும் வரும். அதில் நம்ம தையலுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி முன்னுக்கும் பின்னுக்கும் சேர்த்துக்கிறோம். மற்றபடி பேக் ஒயரம் 14னா என்னக்கிட்ட முன்னுக்கும் 14 போதும். அப்போ பின்னுக்கு 13 வச்சுன்னா முன்னுக்கும் அதே 13க்குள்ளே செட் ஆகிரும். நீங்கள் என்ன அளவு வைக்க, அப்படி தான் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சு நான் போடுறேன், எவ்வளோ பேருக்கு செஞ்சும் பார்த்துருக்குறேன், சரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு தையலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.